guys, so இதுதான் பாத்தீங்கன்னா அந்த பீச் நம்ம பார்த்தோம்னா நம்ம ரெசார்ட்டுக்கு வந்து சோ இங்க தான் அந்த பீச் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டிஸ்டன்ஸ் இருந்து நீங்க வந்து வாக்கிங் போற டிஸ்டன்ஸ் தான். எந்த இடத்துல இருந்து வண்டி வர முடியாது. நீங்க காலையில ஒரு வாக்கிங் போவீங்கல்ல, ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் பீச்சே வந்துடும். இதோ தான் இருக்குது பீச். ஆப்போசிட்லேயே பார்த்தா நம்மளோட காட்டேஜே இருக்குது, ப்ளஸ் அந்த வில்லாவுமே இருக்குது. அது தெரியுதா? அது காட்டேஜ் தெரியுதா? அது தெரியுது பாருங்க, ஒரு காட்டேஜ். அதான் நம்ம காட்டேஜ். ஓகேவா? சரி வாங்க காட்டேஜில் போய் பார்ப்போம். ஹே காய்ஸ், ஸோ பசங்களா பாண்டிச்சேரிக்கு வந்து ட்ரிப் வரணும்னு நினைக்கிறீங்களா? பாய்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோஸே வந்து. நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்தால் செம்ம வைபாக இருக்கவும், ஒரு பீச்சை பார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு ஹவுஸும் இருக்குது. இது ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹட் ஹவுஸ் வந்து நம்ம லாஸ்ட்லையும் போஸ்ட் பண்ணியிருந்த போது நல்ல ரீச் இருந்தது. அதேமாரி ஒரு ஹட் ஹவுஸுக்கு தான் வந்துருக்குறோம். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லிக்வர் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு வந்து இங்கே வேறு லெவலில் ஒரு ஸ்பாட் இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்காகவே ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலுமே சரி, இவங்ககிட்ட ரூம்ஸ் இருக்குது. இல்லை நாங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் மட்டும் தான் வரனாலே இந்த இடம் ஆக்சுவலாக பேச்சுலர்ஸ்க்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. அது வந்து பின்னாடி தெரியுதா, கீத் ஹவுஸ், ஹட் ஹவுஸ் தெரியுதா? எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் காட்டிடுறேன். பீச் எங்கே இருக்குதுன்னா, இப்போ நம்ம நிற்கிறோம்ல, ஸோ இதுலேருந்து அப்படியே நேராக பார்த்தா பீச்சு தான். ஆனால் இதுவே பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் ஃபீல் இருக்கும். ஃபுட்டுக்கு மெயின் ரோட்டில் இருக்குதுங்க, கடை எல்லாமே இருக்குது மெயின் ரோட்டில். இங்கே மெயின் ரோடு வந்து கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து போகிற தூரத்துலேயே வந்துடும். இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணால் நீங்கள் இங்கே வந்துடும். இது மெயின் விஷயமா பார்த்தோன்னா சிசிடிவி சுற்றி சிசிடிவி இருக்குது. அப்படி இல்லையா, நம்பலையா? இதோ ஒரு வயர் போகுது பாருங்கள் எனக்கு பின்னாடி, அதை தெரியுதா? நான் கை காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது ஒரு சிசிடிவி இருக்குது, அதனால் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நம்ம போய்ட்டு ரூம் எக்ஸ்ப்ளோரிங் பார்க்க. ஹட் ஹவுஸ் இருக்குது. இதில் ஏசிலாம் இருக்குமான்னு கேட்டால் தாராளமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸஸ்லையுமே இருக்குது. இல்லை பசங்க கூட என்ஜாய் பண்ணதுக்கு இடம் இருக்குதான்னு கேட்டால் ஸோ அதுக்காக இடமும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய வண்டியில் இருந்தாலுமே சரி, பார்க் பண்ணதுக்காக இடம் இருக்குதுங்க. பைக் வந்தாலுமே சரி, காரில் வந்தாலுமே சரி, இல்லை நீங்கள் வேனில் வரீங்கனாலும் சரி, வேனை ட்ராப் பண்ணதுக்கான பெரிய இடம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இருக்கும். ஓகே மக்களே, ஸோ இந்த விஷயத்தில் நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த காட்டேஜ் பார்க்கணும்ல, இதில் நீங்கள் வந்து ஃபேமிலி கூட கெட் டுகெதர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அதுக்கு விஷயமும் இவங்க பண்ணி தராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லைக் இந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர், இல்லை நீங்கள் பாபிக்யூ பண்ணாலுமே சரி, ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய கேம்ப் ஃபயர் அங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடம் நீங்கள் கெட் டுகெதர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த இடத்த வேறு மாதிரி ஒரு மாற்றி விட்டுருவாங்க. ஒரு டிஜே செட்டப்லாம் போட்டு பயங்கரமாக கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து நம்ம பாய்ஸு. ஸோ சரக்கடிக்கே இங்கே தனியாகவே ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்டில் நீங்கள் லிக்வர் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை, உங்களுக்காக ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருந்து ட்ரிங்க் கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்காக இடம் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயான இடம். இது வந்து உங்களுக்கு தனியாக இங்கே ரெஸ்ட் ரூம்ஸுமே இருக்குது. ஸோ எல்லா விஷயமும் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸோ இங்கே இருக்கிற காட்டேஜில் நம்ம போய் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம். இருக்கிறதே ரொம்ப ரொம்ப லோ டேரிஃபில் போயிட்டு இருக்குது. ரொம்பவே லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஹட் ஹவுஸ் தான் வந்து. ஸோ பாண்டிச்சேரிக்கு வரீங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிங்க. இப்போ வாங்க நம்ம ரூம்ஸை பார்க்கலாம். ரைஸ், ஸோ சுற்றி நிறைய காட்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ரொம்ப டேலிஃபாக கேட்குறீங்க, ரொம்பவுமே ஒரு லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்கன்னா உங்களுக்காக ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 2 விஷயம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் ஏசி. அப்படி நான் ஏசின்னு நினைக்காதீங்க, ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு கீத் ஹவுஸை பற்றி தெரியாது. ஸோ ஒரு வாட்டி ஸ்டே பண்ணி பார்த்தா தெரியும், அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அதை போய் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம இப்போ உள்ளே போக போகிற காட்டேஜுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஏசியில் தான் வரும். நான் தான் சொன்னல, ஆல்ரெடி டோல்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன் இருந்தாலே போதும், அவ்வளோ சில்லுனே காற்று இருக்குதுல வந்து. உங்கள் பொருளுமே சேஃபாகவே இருக்குங்க. ஸோ அதுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா சிசிடிவி, வைஃபை செக்யூரிட்டி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 4 பெட்டு தானே இருக்குது. ஆனால் இதில் வந்து நீங்கள் 8 பேர் தூங்கலாம் தாராளமாக வந்து. ஸோ ஒரு 8 பேர் வரீங்கன்னா ஸோ இந்த மாதிரி காட்டேஜ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வந்து, இந்த டைப்பில் இருக்கிற காட்டேஜ் கூட. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு பெரிய ஸ்பேசஸ் உள்ள உங்களுக்கு 8 பேர் சொல்கிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 பில்லோ இருக்குது பாருங்கள். அது மாதிரி எக்ஸ்ட்ரா மேட்ரஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை சொன்ன மாதிரி ஃபேன் இருக்குது. ஸோ அங்கே வெளிச்சத்துக்குலாம் இருக்குது. இது எப்படின்னா நைட் டைமில் சரக்கு அடிக்க ஒரு செம ஸ்பாட்டு. உள்ளே நீங்கள் சிக்கன்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சொர்க்கமாட்டம் இருக்கும் இந்த இடம் பார்க்க வந்து. நான் சொல்லியிருந்தேன்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சுலருக்காகவே இருக்கிற இடம்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபேமிலியாக வந்து கேட்டாலுமே கொடுப்பாங்க மோஸ்ட்டாக வந்து. ஸோ ஆனால் இது அதிகமாக பார்த்தா பேச்சுலர்ஸ்க்காகவே வந்து. இங்கே நான் ஏசியில் பார்த்தோம்ல, ஸோ அங்கே போய் ஏசி இருக்கிற ஒரு இடம் பார்க்கலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக எத்தனை பேருக்காக கொடுப்பீங்க இந்த இடம்? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 பேர் உள்ள கெப்பாசிட்டியான ஒரு இடங்க. இங்கே வந்து கீழே மேலே சேர்த்து 6 பேர் இருக்க முடியும். பட்டு நீங்கள் இத்தனை பேர் இருக்க முடியும்னு சொன்னால் அதில் இருந்துக்கலாம். நீங்கள் நாம் ரூம்ஸையும் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏசியோடு இருக்குங்க. சொன்னல ஏசியோட
இங்கெல்லாம் நல்லா பயங்கரமாக வந்து இது மேலே தான் காட்டேஜாக இருக்குது. இது ஒரு ரூம் மாரி தான் இருக்குது வந்து வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதா. ஸோ இங்கே நல்லா இருக்குதா. இது ரொம்ப ரொம்ப லோ டேரிஃப்னே சொல்கிறாங்க. இது வந்து அதேமாரி பார்த்தீங்கன்னா மேலேயும் விஷயம் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி கல்ச்சர்லாம் உங்களுக்கு பிடிக்கனாலும் இதையும் ட்ரை பண்ணலாம். சூப்பர்ல. டோட்டலாக ஒரு 5-6 பேர் நீங்கள் எத்தனை பேர் வேணால் தங்கிக்கலாம். ஆனால் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் தங்க முடியும். இங்கே ஃபேனோட கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி சூப்பராக உள்ள இடம்லாம் இருக்குது பாருங்கள். ஓகே ஃபைன் மக்களே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து செட்டில் ஆகிடுச்சு. பார்த்தோன்னே நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு இங்கேயே படுத்துட்டேன் நான். இந்த மாதிரி ரூம்ஸில் நீங்கள் புக் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேளுங்க. உங்கள் ரூமை நீங்களே புக் பண்ணுவீங்க. ஓகேவா? பாய்.